மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் வாழ்ந்த காலத்தில் அம்மையாரை தேடிதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தது. கூட்டணியாக இருந்தாலும் சரி, மற்ற பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த அம்மையாரை தேடிதான் அனைவரும் வந்தார்கள். புரட்சி தலைவி என்பது பெயர் பெற்றது. புரட்சி தாய் என்று உறுப்பினர்களால் பேசப்பட்டது. ஆனால் தற்பொழுது அந்த அம்மா இல்லாத காரணத்தினால் அந்த இடத்தை நிரப்புவதற்கு யாரும் இல்லை. போலியான மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். அரசியல் லாபத்துக்காக டெல்லி போகிறார்கள். கூட்டணிக்காக அந்த இரட்டை இலை புரட்சி தலைவியுடைய கொள்கைப்பாடுகள் எல்லாம் காணாமல் போனது. எம்ஜிஆர் சுத்தமாக மறந்துட்டாங்க. இந்த கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆரை சுத்தமாக மறந்தாச்சு. பேனர்கள்லாம் எதுலேயுமே கிடையாது. இதுதான் இப்போ நீங்கள் சுருக்கமாக புரிஞ்சுங்க. டெல்லி அடிக்கடி எல்லோரும் போகிறாங்க. யார் விட்ட படத்தில் போகிறாங்க? யோசிங்க. அடுத்த வேளை வரேன்.